ஜேஷ்ட மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. பீமசேனா பூர்வர்களின் இத்தகைய வார்த்தைகளை செவிமடுத்த புலிந்த மன்னன் கோபத்தால் பீடிக்கப்பட்டு கர்வத்துடன் கூறினான், கிராம மக்களே, இந்த ஏகாதசி என்றால் என்ன? இந்த நாளில் யாருடைய விரதம் அனுசரிக்கப்படுகிறது? ஏன் இது போன்ற ஆதாரமற்ற கூற்றுகளை கூறுகிறீர்கள்? அறிவிலிகளே, பத்திரமாக இல்லம் திரும்புங்கள். இல்லையெனில் எனது இரக்கமற்ற தூதர்கள் உங்களை கொன்று விடுவார்கள். பின்னர் வீரர்கள் நகரத்திற்குள் நுழைந்து பெரும் துறவிகள் மற்றும் செல்வந்தர்களின் இல்லங்களின் கதவுகளை உடைத்து அவர்களின் உணவு, செல்வம் மற்றும் பொக்கிஷங்களை மெதுவாக கொள்ளையடிக்க தொடங்கினர். செல்வந்தர்கள் இல்லங்களின் வாயில்களை உடைத்து அவர்கள் கணிசமான செல்வத்தை கொள்ளையடித்தனர். நகரம் முழுவதும் அச்சமூட்டும் வீரர்களால் நிறைந்திருந்தது. அன்று பூர்வர்களுக்கு வேர்கள், கிழங்குகள் அல்லது பழங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் அனைத்து பூர்வர்களும் நீர் இழப்பால் அவதிப்பட்டனர். சூரியன் மறைந்தது. நகரத்தின் குழந்தைகள் கூட தண்ணீரின்றி தவித்தனர். நகரத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு திடீரென தேவலோகத்தில் எழுந்து நின்று கருடனை அழைத்து அவன் செவிகளில் பல விஷயங்களை விளக்கிவிட்டு கருடன் மீது ஏறி அதே நகரத்திற்கு சென்று அங்கு ஒரு பல்வகைப்பட்ட படையை உருவாக்கினார். மகத்தான பிரமிக்க வைக்கும் பெரிய பற்களும் 3 தலைகளும் 2 முகங்களும் 10 முகங்களும் 6 முகங்களும் 5 முகங்களும் யானை போன்ற முகமும் யானை போன்ற உருவமும் கொண்ட அந்த படை மகத்தான பயங்கரமான சிங்கம் போன்ற வளைவுகளுடன் சிம்ம முகத்தோனான பகவான் நரசிம்ம சுவாமியை போன்ற முகத்துடன் ஒளி வீசும் திருமுகத்துடன் குங்குமம் அணிந்து மகிஷாசுரனை போல் பிரகாசத்துடன் நிமிர்ந்த சடையுடன் நிர்வாணமாக மனித தலைகளை அணிந்து அம்பு மாலை சூடி உக்கிரமான தோளுடன் காணப்பட்டது. இது போன்ற ஒரு படை இதற்கு முன் ஒருபோதும் காணப்பட்டதில்லை. எங்கும் நிறைந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அத்தகைய படையை வரவேற்றார். அரசே, நான் வருவதற்குள் இந்த துன்மார்க்க அரசன் புலிந்தனையும் அவனது படையையும் சூரிய உதயத்திற்கு முன்பாக முற்றிலுமாக அழித்து விடுங்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளையை ஏற்று அவரது படை எதிரிகளின் படைகளுக்குள் புகுந்து பெரும் அமளியை உண்டாக்கி ஆயுதங்களால் அவர்களை தாக்கி கொல்லத் தொடங்கியது. சிலர் வாள்களாலும் ஈட்டிகளாலும் கொல்லப்பட்டனர். சிலர் பற்களால் கடிக்கப்பட்டனர். இன்னும் சிலங்கப்பட்டனர். தப்பியோடிய சில வீரர்கள் செபிகளால் பீடிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டனர். இவ்வாறு பல வீரமிக்க காலாட்படை வீரர்கள் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் விழுங்கப்பட்டனர். தேரோட்டிகள், குதிரை வீரர்கள், குதிரைகள் மற்றும் பிறர் தங்கள் பற்களால் நெருப்பை மூட்டி சாம்பலாக்கப்பட்டனர். இது ஒரு பெரும் ஒளியை உருவாக்கியது. இந்த ஒளியை கண்ட அனைவரும் ஆச்சரியமடைந்து, நீங்கள் யார்? எங்கிருந்து வந்தீர்கள்? இவ்வளவு வீரமிக்க வீரர்களை நாங்கள் எங்கும் கண்டதில்லை என்று கேட்டனர். அனைத்து வீரர்களும் தப்பி ஓடத் தொடங்கினர். வீரர்கள் தப்பி ஓடுவதை கண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வீரர்கள் அவர்களை துரத்தி கொன்றனர். இவ்வாறு புலிந்தனின் வீரர்கள் அனைவரும் கொல்லப்பட்டனர். இதற்கு பின்னர் புலிந்த மன்னன் தானே விஷ்ணு கணங்களுடன் போரிடச் சென்று கடுமையான ஆயுதங்களுடன் 1/2 மணி நேரம் சண்டையிட்டான். அவர்களுடன் போரிட முடியாத போது நாம் தப்பி ஓட வேண்டும், இல்லையெனில் நாம் அனைவரும் இங்கேயே அழிந்து போவோம் என்று அவன் எண்ணினான். இவ்வாறு எண்ணி புலிந்த மன்னன் மேகஸ்திரத்தை ஏவினான். அது ஆழ்ந்த இருளையும் பெருமழையையும் கடுமையான காற்றையும் கொண்டு வந்தது. இதனை கண்டு மெய்மறந்த விஷ்ணு கணங்கள் தங்கள் பணிகளை கைவிட்டு தாங்கள் இருந்த இடத்திலேயே அமர்ந்தனர். இதனை கண்ட புலிந்த மன்னன் திடீரென தன் குதிரையின் மீது ஏறி புறப்பட்டான். மன்னன் புறப்பட்டதும் மீதமிருந்த வீரர்களும் அவனுடன் சென்றனர். தன் பக்தர்கள் மீது கருணை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பணியை முடித்துவிட்டு தன் உலகிற்கு திரும்பினார். மாலை வெடிந்ததும்
நகரவாசிகள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர். நோன்பு திறக்கும் நேரத்தில் எதிரி படையை அங்கே காணாததால் இவையெல்லாம் ஒரு கனவு என்றும், தாங்கள் இறைவனுக்கு பிரியமானவர்களை நீராட்டும் சடங்கை செய்து முடித்துவிட்டோம் என்றும் அவர்கள் தீர்மானித்தனர். ஜேஷ்ட மாதம் என்று அழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 19ஆம் அத்தியாயமான 19ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.